ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் அண்ட் பங்களா இடம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்துங்க. சென்னையில் தான் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் இது எல்லாமே சென்னையில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறையாவே இருக்கும். அது நம்ம சேனலில் இந்த இதை பற்றி தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம், இனிமேலும் போடுவோம். நீங்கள் இந்த வீடியோஸ் சேல்ஸுக்கு வரக்கூடிய வீடாகட்டும், இடமாகட்டும், தோட்டமாகட்டும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாங்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சேனலை வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? சரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் எழுதி தான் வச்சுருக்கேங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இங்கே மேலே காட்டக்கூடிய இந்த பங்களா வந்து பார்த்திங்கன்னா 2.25 கிரவுண்டு, அதாவது 5400 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? எவ்வளவு? 5400 ஸ்கொயர் ஃபீட், 7,50,00,000. அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து ஒரு 1/2 கிரவுண்டு இடம் இருக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வந்து 1/2 கிரவுண்ட் இடம் இருக்குது. அதுவுமே சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டுங்க. ஒரு கிரவுண்டு அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. இப்போ நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு வாடகைக்கு விடுற ஒரு ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு, இப்போ நாம் சொந்த வீட்டில் தாங்க இருக்கோம், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் ஒரு வீடோ இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கி நாம் வாடகைக்கு விடலாம். வாடகைக்கு விட்டால் நமக்கு மாதமானால் அதுலேருந்து ஒரு வருமானம் இன்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க வாடகை விட்டு 2 லட்ச ரூபா, மந்த்லி 2 லட்ச ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட். இதனுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. நாம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க. கொஞ்சம் விலை குறைச்சி கூட உட்காந்து பேசினா இதை கொஞ்சம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பங்களா தாங்க. பங்களா ஒரு 4 கார் நிறுத்துகிற மாதிரி பங்களா, அதுவும் சேல்ஸ் பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா 3700 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3700 ஸ்கொயர் ஃபீட். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 9 கோடி. 9 கோடி. இந்த பங்களா வந்து இப்போ தான் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணுற அளவுக்கு இருக்காது. இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பங்களா பார்த்திங்கன்னா 4 கார் நிறுத்துகிற அளவுக்கு வெளியே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது இப்போ சொல்லக்கூடிய இந்த 3மே பார்த்திங்கன்னா அந்த இடமும் சேர்த்து 4 ஆச்சுங்களா. இந்த 4மே பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரில் தாங்க 4மே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இதை பற்றிய டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதனை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு அது புரியலை தெரியல அப்படின்ற அந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.